வெல்கம் டு வெரைட்டி சமையல். இன்னைக்கு நம்ம வெரைட்டி சமையல்ல பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, காலிஃப்ளவர் பாப்கார்னு. வாங்க இந்த காலிஃப்ளவர் பாப்கார்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், காலிஃப்ளவர் வந்து நான் கொஞ்சம் பாயில் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்காக 3 கப் தண்ணி வந்து நான் நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தாவே நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் காலிஃப்ளவர் வந்து ஒரு பூ எடுத்துருக்கேன், மீடியம் சைஸு ஒரு பூ. இப்போ வந்து இதில் நம்ம பாயில் பண்ணிடலாம். இந்த காலிஃப்ளவரை ஆட் பண்ணிடுங்க. இதில் நம்மளுக்கு ரொம்ப நேரம் வந்து இது வேக தேவையில்லை, ஒரு அரை வேக்காடு இருந்தால் போதும். காலிஃப்ளவர் ஒரு 2 மினிட்ஸ் வந்து இந்த தண்ணியில் நல்லா பாயில் ஆனால் நம்மளுக்கு போதும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு நல்லா அந்த வாட்டர் பாயில் ஆகிட்டு இருக்கு. இப்போது ஒரு 2 மினிட்ஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்து இதை வந்து வடிகட்டிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம காலிஃப்ளவரை வந்து தண்ணியில் பாயில் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாப்கார்னுக்கு நெக்ஸ்ட் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். மைதா கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் மைதா வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன். நெக்ஸ்ட்டு காரத்துக்கு வந்து ரெட் சில்லி பவுடர் ஒரு 1 டீஸ்பூன். நெக்ஸ்ட் மிளகு பொடி ஒரு 1 டீஸ்பூன். இது கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். உங்களுக்கு கரம் மசாலா வேண்டாம்னா நீங்கள் சாட் மசாலா கூட நீங்கள் வந்து ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சாட் மசாலா ஆட் பண்ணல, அதுக்கு பதிலாக கரம் மசாலா எடுத்துருக்கேன். இது ஒரு 1/2 டீஸ்பூன். நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து காலிஃப்ளவர் வேகச்சு சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாவு மிக்ஸ் பண்ணதுக்காக அதுக்கு சால்ட் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. ஒரு விட்டின் நம்ம ஒரு 5 to 6 மினிட்ஸ்லேயே நம்ம இதை பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் வந்து நம்ம திக் பேஸ்ட் மாதிரி இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் தான் வந்து காலிஃப்ளவரை வந்து டிப் பண்ண போதும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சைடு வந்து நான் வந்து பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 ப்ரெட்டை வந்து நல்லா மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக எடுத்துக்கோங்க. நல்லா இதில் வந்து டிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பிரெட் க்ரம்ஸில் நல்லா இது பண்ணிக்கோங்க. இந்த பிரெட் க்ரம்ஸில் நீங்கள் நல்லா கோட் பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். இதே மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இப்போ நம்ம எல்லா காலிஃப்ளவரும் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நமக்கு இந்த சைடு வந்து ஆயில் வந்து நல்ல ஹீட்டாக இருக்குது. ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒவ்வொன்றா ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். நீங்கள் இதை போட்டுட்டு உடனே வந்து கரண்டி வச்சு கிளறி விடாதீங்க. கொஞ்சம் ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸ் வந்து அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் விடுங்க. இல்லைன்னா நீங்கள் அந்த நிமிஷமே கலரினீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வெளியில் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளுக்கு ஓரளவுக்கு எல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் கோல்டன் கலரில் மாறி வந்துட்டுருக்கு. நல்லா இன்னும் கொஞ்சம் கலர் மாறணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, நல்ல ஹை ஃப்ளேமில் வைக்கணும். உங்களுக்கு எண்ணெயும் வந்து நல்ல ஹீட் ஆகிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த நல்ல கிறிஸ்பியாக வரும். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா நம்ம அந்த டிப் பண்ணி வச்சுருக்க அந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு எண்ணெயிலே போயிடும்.
நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து காலிஃப்ளவரை நல்லா வேக வச்சுருக்கோம் பாயில் பண்ணி. ரொம்ப நம்மளுக்கு வெந்து சாஃப்ட் ஆகிடும், கிறிஸ்பி வராது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்மளுக்கு எல்லாமே வந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பவர் கட் ஆகிடுச்சு, அதால் உங்களுக்கு அந்தளவுக்கு பிரைட்னஸாக தெரியாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு, உங்களுக்கு பார்க்கச்சு நல்லா தெரியுது. இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் பாப்கார்ன் ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இங்கே ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு செய்யறதுக்கு வந்து ஒரு 5 to 6 மினிட்ஸ் தான் தேவைப்படும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நீங்கள் குழந்தைக்கு கொடுக்கலாம். இது ரொம்ப நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ண லேட்டஸ்ட்டான வீடியோஸையும் நீங்கள் உடனடியாக பார்க்கலாம். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்யூ.